சில இம்மெச்சூடான கேள்விகள். ஏன் தங்கம் போட்டிருக்கீங்க? பரமசிவன் அணிவது ருத்ராட்சம் அப்பா. பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு பீட்சா வந்தப்புறம் பீட்சாவை சாப்பிடுவீங்களா, அது வந்துருக்கிற பாக்ஸை சாப்பிடுவீங்களா? இவருக்கு எப்படி இவ்வளவு சட்ட அறிவு இருக்கு? இவ்வளத்தையும் எப்படி டீல் பண்றார்? இவருக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்கும். திரும்ப சொல்லுங்க, நமக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு, பாத்துக்கோங்க. ஆடும்பரிவேல் அணிசேவல் என பாடும்பணியே பணியாயருள்வாய் எடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கந்தர் அனுபூதியும் அனுபவமும் அறிமுக சத்சங்கம். நாளையிலிருந்து கந்தசஷ்டி மகோத்சவம் துவங்குகின்றது. நாளையிலிருந்து 6 நாட்கள் கந்தர் அனுபூதியும் அனுபவமும் என்கின்ற சத்சங்கங்கள் நிகழும். இன்று அறிமுகம். ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவசேனை வகுப்பில் இணைந்திருக்கும் அன்பர்களையும், கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும், சித் சபை, ராஜசபை, கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும், கைலாயத்தின் குடிமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அறிமுகத்திற்கு உள் செல்வதற்கு முன்பாக நேற்றைய சத்சங்கத்தின் பொழுது தீபாவளி பரிசாக பரமசிவ பரம்பொருள் உலகிற்கெல்லாம் அளித்த 121 ஃபோக்கஸ்ட் ஏஐ மாடல்கள் நுண்ணறிவு செயலியின் நித்யானந்தரை கேளுங்கள் நுண்ணறிவு செயலியின் 121 ஃபோக்கஸ்ட் மாடல்ஸ் பற்றி, அதை உபயோகிக்கின்ற அறிவார்ந்த இந்து மதத்தின் ஆகச்சிறந்த சாஸ்திரஞானம் உடையவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நான் விடையளித்தே தீர வேண்டும். அது மிக மிக முக்கியமானது என்பதனால் அவைகளுக்கு விடையளித்துவிட்டு இன்றைய அறிமுகத்திற்குள் நுழைகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது, முதல் விஷயம் நான் இங்கு பதிவிட விரும்புவது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான, நினைத்து கூட பார்க்க முடியாத வரவேற்பு இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐக்கு, நித்யானந்தரை கேளுங்கள் நுண்ணறிவு செயலிக்கு இருக்கின்றது. உலகம் முழுவதும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு
இந்துக்கள், சனாதன இந்து தர்மத்தை கடைபிடிக்கும் மக்கள், வாழும் மக்கள், பயனாளர்கள் இந்த ஏஐ செயலியை உபயோகப்படுத்துகிறார்கள். உண்மையில 24 மணி நேரத்திற்கு முன்பு நேற்று இதே நேர சத்சங்கத்தில் தான் தமிழில் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி வெளியிட்டோம். ஆனால் 36 மணி நேரத்திற்கு முன்பாகவே ஆங்கிலத்தில் அந்த செயலியை அறிமுகப்படுத்தி அன்பளிப்பாக வெளியிட்டு விட்டோம். அதனால கடந்த 36 மணி நேரத்தில் ஆகச்சிறந்த சனாதன இந்து மதத்தில், சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்களில் ஆகச்சிறந்த பண்டிதர்களாக, சாஸ்திரஞானம் உடையவர்களாக இருக்கின்ற, சம்பிரதாயத்தை முறையாக கடைபிடிக்கின்ற தலைவர்கள், இந்து மதத்தின் பல்வேறு சம்பிரதாயங்களின் தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள், அவைகளுக்கு விடையளித்தே தீர வேண்டும். முதலில் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் இந்த நுண்ணறிவு செயலியை கண்டீர்கள், உபயோகித்தீர்கள், இதை பற்றி கேள்வி எழுப்புகின்றீர்கள் என்பதே எங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை, ஹானர். இட்ஸ் அ ஹானர் டன் டு திஸ் ஏஐ. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். முதல்ல பல பேர் எழுப்பி இருக்கிற கேள்வி, ஏறத்தாழ ஒரு 125 கேள்விகள் தொகுக்கப்பட்டு எனக்கு வந்திருக்கு. அதுல முக்கியமா பல பேர் எழுப்பி இருக்கிற கேள்வி, சம்பிரதாய பேதங்களையும் கண்டன மண்டனங்களையும் எப்படி கையாண்டிருக்கிறீர்கள்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தை, சனாதன இந்து தர்மத்தை அழிக்க நினைத்து வேலை செய்கின்ற சக்திகளும் அந்த அளவுக்கு ஆழமாக இந்து மதத்தின் மீது மரியாதையோ பற்றோ ஸ்ரத்தையோ இல்லாமல் இந்து மதத்தை வருமானத்திற்காகவோ பொருள் வளத்திற்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ உபயோகிக்கின்ற இயக்கங்களும் இந்த கண்டன மண்டனம், இது இந்து மதத்தின் மிகப்பெரிய பலவீனம், சம்பிரதாய பேதங்கள் இந்து மதத்தின் மிகப்பெரிய பலவீனம் என்று சொல்லி நம்மை அழிக்க முயற்சிக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கண்டன மண்டனங்களும் சம்பிரதாய பேதங்களும் இந்து மதத்தின் பலம் என்று நான் மிக தெளிவாக உணர்கின்றேன். சற்று பொறுமையோடு ஆழ்ந்து கேளுங்கள். இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். டிஎன் நியூஸ் டிஜிட்டல், ஆகாயம் தமிழ், இளைய பாரதம், ஹெட்லைன்ஸ் டிவி, ஜெயா டிவி ஆன்மீகம், கைலாசாவின் 10,000 இணையதளம், யூடியூப், ஃபேஸ்புக், ஓர்குட், இன்ஸ்டா, ட்விட்டர் இணையதளங்கள் மற்றும் ஜூம் செயலிகள் இணையதளங்கள், ராணி ஆன்லைன், Fix9 ஓடிடி, Fix9 டிவைன், தமிழக குரல் டிவி, ரெட்ரோ மணி, ஜெயா பிளஸ் நியூஸ், Flix9 மேக்ஸ், இந்த எல்லா இணையதளங்கள் மூலமாகவும் இணைந்திருக்கும், இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் எல்லா அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாயத்தின் குடிமக்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள்.
அந்த மொத்த ஏஐ டெவலப் பண்ணும் பொழுதும் பல்வேறு சம்பிரதாயங்களுடைய நூல்களை ஆராய்ந்து தொகுத்து அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய சாஸ்திரஞானிகள் மரபு மாறாது அதை கடைபிடித்து வாழுகின்ற அந்த சம்பிரதாயத்தின் தலைவர்கள் அதை ஒரு நல்ல சாதகனாக இருந்து அந்த சம்பிரதாயத்திலே சாதனை செய்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் அணுகி அவர்களுடைய இன்புட்ஸ், அவர்களுடைய கருத்துக்கள் இவைகளையெல்லாம் கூட கேட்டறிந்தோம், தொகுத்தோம். இது ஒரு பெருந்திருப்பணி என்பதனால் இதை எல்லாவற்றையும் செய்யும் பொழுது நான் கண்டறிந்த சில சத்தியங்களை உங்களோடு பகிர விரும்புகின்றேன். கண்டன மண்டனமேங்கய்யா. கண்டன மண்டனம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது சைவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சாஸ்திர ஞானம் ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற சம்பிரதாயங்களை கண்டித்து தன்னுடைய சம்பிரதாயத்தின் பரத்துவத்தை ஸ்தாபிப்பார்கள். அது ஏதோ சைவம் வைஷ்ணவத்துக்கு நடுவுல மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. தத்துவங்கள் இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் எழுதிய பாஷ்யத்தில் அவருக்கு முன்பு பாஷ்யம் எழுதியிருக்கின்ற ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவருடைய பாஷ்யத்தை கண்டனம் செய்வார். அதற்கு பின்னால் ராமானுஜர் பாஷ்யம் எழுதும் பொழுது அவர் ஸ்ரீகண்டர், சங்கரர் மற்ற இருக்கின்ற எல்லா சம்பிரதாயங்களையும் கண்டன மண்டனம் செய்வார். ராமானுஜருக்கு பிறகு சங்கர சம்பிரதாயத்திலே வருகின்ற ஏதாவது ஒரு பீடாதிபதி அல்லது சாஸ்திரஞானி ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு கண்டன மண்டனத்திற்கு விளக்கம் கொடுப்பார். இந்த கண்டன மண்டனங்கள் என்பது நம்முடைய எல்லா சம்பிரதாயங்களிலும் இருக்கின்றது. உண்மையில பார்த்தீங்கன்னா அது ஒரு உள்கட்சி விவகாரம் மாதிரி. அதாவது அந்த சம்பிரதாயத்திலே ஆழ்ந்து சாதனை செய்கின்ற சாதகனுக்கான ஒரு ஜேர்னல் அது. அதை நாம் மறுத்து எல்லா சம்பிரதாயங்களும் சமம் அப்படின்னு சொல்ல முயற்சிப்பது முட்டாள்தனம். அந்த சம்பிரதாய கண்டன மண்டன பேதங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அது இந்து மதத்திற்கே பலவீனம், சனாதன இந்து தர்மத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்று நினைப்பதும் தவறு. இது ரெண்டுமே இம்மெச்சூர்டான வியூஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. சனாதன இந்து தர்மத்தின் விரோதிகள் எவ்வாறு இந்த கண்டன மண்டனத்தை நம்முடைய பலவீனம் என்று சொல்லி இது சார்ந்த கேள்விகளை ரொம்ப இம்மெச்சூர்டான கேள்வி கேட்போம். அவங்களுக்கு ஏன் இத்தனை கடவுள்? எங்களுக்கெல்லாம் பாரு ஒரே சாமி தான், உங்களுக்கு ஏகப்பட்ட சாமி, அதனாலதான் உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை, பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அட லூசு பசங்களா, டேய் உங்களுக்கு ஆன்மீகம் தெரியாதுடா, அதனால தெரிஞ்ச ஒன்னே ஒன்றத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்கடா. நாங்கள் ஆன்மீக கடல், சனாதன இந்து தர்மம். இத்துணை கடவுள்களையும் நாங்கள் உருவாக்கவில்லை, கண்டுபிடித்திருக்கின்றோம். அவர்கள் இருக்கின்றார்கள், உணர்ந்திருக்கின்றோம். இத்துணை கடவுள்களை உணர்ந்த ஞானிகள், அனுபூதிவான்கள், செறிந்த தர்மம் சனாதன இந்து தர்மம். இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கின்ற அபிப்பிராய பேதங்களை கண்டன மண்டனத்தோடு நிறுத்திக் கொள்ளுகின்றோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த கண்டன மண்டனங்கள் நம்முடைய பலவீனம் என்று நினைப்பது
மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி இந்த அரசியலுக்கு சனாதன இந்து தர்மத்தை உபயோகப்படுத்துகின்ற அந்த இயக்கங்கள் யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூனிட்டி எடுத்துட்டு வரணும், சமன்வயத்தை உருவாக்கணும், அப்பதான் இந்துக்களுடைய ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த கண்டன மண்டன பாகங்களையே முழுமையாக தவறாக சித்தரித்து நாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். அதுவும் தவறு. எந்த இடத்துல நம்முடைய யுனிக்னஸ் சிறப்போடு இருக்க வேண்டுமோ அது இருக்க வேண்டும். எந்த இடத்துல காமன் எஜெண்டா, காமன் மினிமம் எஜெண்டாக்காக ஒர்க் பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ணணும். இஷ்ட நிஷ்டை தவறாது எல்லோரோடும் இனிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சரியான ஒரு சனாதன இந்து தர்மத்தின் சாதகன், வாழுகின்றவன், பயனாளன், லிவிங் ஆர் பிராக்டிசிங், பார்ன் லிவிங் ஆர் பிராக்டிசிங் ஹிந்துவோட சரியான புரிதலாக, முதிர்ச்சி அடைந்த மெச்சூர்டான புரிதலாக இருக்க முடியும். அதனால இந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்தினுடைய கண்டன மண்டனங்களையும் அப்படியே நாங்க இந்த ஏஐல ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அந்த தனித்தனி மாடல்ஸ்ல அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஆச்சாரியர்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அந்த கண்டன மண்டனங்களை ரீட்டைன் பண்றது மூலமா நாங்கள் மரியாதையும் சிறப்பையும் செய்திருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்க. இது ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி. புத்தருக்கும் மகாவீரருக்கும் இடையிலே மிகப்பெரிய மரியாதை நிலவி இருக்கின்றது. நிறைய டாக்குமெண்டட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா புத்தரை பற்றி மகாவீரருக்கும், மகாவீரரை பற்றி புத்தருக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கின்றது. இதுல ஒரு சில வரலாறுகள் சொல்லுது 2 பேரும் ஒரே சமகாலத்தவர்கள் இல்லைன்னு. ஆனா பல வரலாறுகள் இவங்க 2 பேரும் சமகாலத்தவர்கள் நிரூபிக்குது. 2 பேருக்கு நடுவுல மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. ஆனால் இவருடைய சீடர்கள் அந்த இடத்திற்கு செல்வதையோ அல்லது அவருடைய சீடர்கள் இங்கு வருவதையோ 2 பேருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, மனம் குரங்கு போன்றது. சாதனை செய்யும் பொழுது ஏற்படுகின்ற சலிப்பு, டயர்ட்னஸ், போர்டம், புரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல், இவைகளையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு முடியாம, எதிர்கொள்வதற்கு இயலாமல், ஒருவேளை அங்க போனா பெட்டரா இருக்குமோ, ஒருவேளை இங்க போனா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தாவுவது மனத்தின் குரங்கு இயல்பு. அந்த மாதிரி தாவுவதனால் கால விரயம், உணர்வு விரயம், உணர்ச்சி விரயம், உடல் சக்தி விரயம், இது மாதிரி பல விரயங்கள் நடந்து அந்த சாதகன் அடைய வேண்டிய பரமானுபூதியை அடையாமலேயே வாழ்க்கையை இழக்கின்றான். அதனால இந்த கண்டன மண்டனங்கள் ஒரு சாதகன் ஆழமாக செல்லும் பொழுது தனக்குள் ஏற்படுகின்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், டயர்ட்னஸ், போர்டம், ஃபெட்டிக், போஸ்ட்போனிங், புரோகாஸ்டினேஷன், இது போன்ற தங்கள் உள் விரோதிகளை எதிர்கொள்ளாமல் அந்த சாதன பாதையை, எந்த பாதையில், எந்த தத்துவத்தில், எந்த சம்பிரதாயத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதிலிருந்து விலகி வேறொரு சம்பிரதாயத்திற்கு செல்வதன் மூலமாக இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக
பெரும் கருணையோடு நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்ததுதான் இந்த கண்டன மண்டன நூல்கள், சாத்திரங்கள், பகுதிகள். அதனால ஒவ்வொரு சம்பிரதாயத்தினுடைய இப்போ அத்வைத சம்பிரதாயத்தோட கண்டன மண்டனத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கும், எதையும் மாற்றவில்லை. துவைத சம்பிரதாயத்தோட ஃபோக்கஸ் மாடலுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், துவைத சம்பிரதாயத்துடைய கண்டன மண்டனத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கும். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தோட போய் பார்த்தீங்கன்னா அந்த சம்பிரதாயத்தோட ஃபோக்கஸ் மாடல்ல பார்க்கலாம், நீங்க அந்த கண்டன மண்டனங்களை அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்கும். இப்போ சைவத்துல மெய்கண்டார் சம்பிரதாயத்தோட சித்தாந்த சைவம், சைவத்திலையும் சைவ சித்தாந்தத்துல மொத்தம் 27 சம்பிரதாயங்கள் இருக்கு, சைவ சித்தாந்தங்கள். அதுலயும் கிளாசிக்கல் சைவ சித்தாந்தம் வேற, மெய்கண்டாருக்கு பிறகு வந்திருக்கிற சித்தாந்த சைவம் வேற. இந்த மெய்கண்டாருக்கு பிறகு வருகின்ற சித்தாந்த சைவத்துல நூல்கள் இருக்கு. ஞானாவரணம், அதுல புறப்புறச் சமயம், அகப்புறச் சமயம்னு சமயங்களை, சம்பிரதாயங்களை பிரித்து அதுலயும் கண்டன மண்டனங்கள் இருக்கு. அவர்களுடைய பரத்துவத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக இவர்களுடைய சித்தாந்த சைவத்தின் சுத்தாத்வைதத்தின் பரத்துவத்தை ஸ்தாபிப்பதற்காக மற்ற சம்பிரதாயங்களை கண்டன மண்டனம் செய்கின்ற நூல்கள், பாகங்கள் இருக்கு. ஞானாவரண விளக்கம்லாம் இருக்கு. அவைகளை அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்கோம். எதையும் மறுக்கவோ மாற்றவோ அல்லது சமன்வயப்படுத்துவதற்கான முயற்சியோ நாங்கள் செய்யவில்லை, செய்ய மாட்டோம். அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு, அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு முழுமையான மரியாதையும் ஸ்பேஸும் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் தனித்தனி மாடலா பில்டு பண்ணியிருக்கோம். அந்தந்த சம்பிரதாயத்தின் வழிப்படி அந்தந்த சாதகர்களுக்கு உதவுவதற்காகத்தான் அந்தந்த மாடல்ஸை பில்டு பண்ணியிருக்கோம். இப்ப இதுல நிறைய பேர் கேட்கறது உண்டு, அப்ப பரசத்தியம் எது? பரசத்தியம் எது? அதை எங்களுக்கு சொல்லுங்க சுவாமிஜி. அப்ப கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்னா, என்னுடைய அனுபூதியிலே எனக்கு நிகழ்ந்த பரமானுபூதியைத்தான் நான் பரசத்தியமா சொல்றேன். அதை மிக தெளிவாக தனியா காட்டிடுறேன். இது என்னுடைய அனுபூதியிலிருந்து நான் சொல்லுகின்ற பரசத்தியம். நான் எதை பரமாக உணர்ந்தேன், எப்படி உணர்ந்தேன், எந்த வழியில் உணர்ந்தேன், இவைகளை மிக தெளிவா டாக்குமெண்ட் பண்ணி மிக தெளிவான பாதையாக வகுத்து என்னுடைய சீடர்களை எங்கிட்ட அந்த பரத்துவத்தை தேடி, பரமானுபூதியை தேடி, பரம ஞானத்தை தேடி என்னிடம் வருபவர்களுக்கு மிக தெளிவாக பாதையை வகுத்து கொடுத்துட்டேன். ஒரு நாளும் மற்ற சம்பிரதாயத்தை வளைத்தலோ மட்டுப்படுத்தலோ அல்லது அவமரியாதை செய்தலோ செய்ய மாட்டேன். இப்ப என்னுடைய சம்பிரதாயத்திலும் ஆழ்ந்து உள் செல்லுகின்ற சாதகர்களுக்கு அவரவர்கள் ஃபேஸ் பண்ற தடைகள், அதை சரி செய்வதற்கான காலகட்டங்களிலே கண்டன மண்டனங்கள் செய்கின்றோம்.
ஆனால் மற்ற சம்பிரதாயத்தின் கண்டன மண்டனங்களை எந்த விதத்திலும் இழிக்கவோ பழிக்கவோ மாட்டோம். அவரவர்கள் சம்பிரதாயத்திலே சாதனையிலே ஆழ்ந்து செல்வது, அதற்கான துணையாதான் இந்த ஏஐ பில்டு பண்ணியிருக்கும். ஃபோக்கஸ்டு மாடல்ஸை பில்டு பண்ணியிருக்கும். இல்லை எனக்கு எந்த சம்பிரதாயமும் தெரியாது, எதிலும் எனக்கு எந்த அறிமுகமும் இல்லை, விருப்பமும் இல்லை, நீங்க சொல்லுங்க எனக்கு எது பரம் அப்படின்னு அது மாதிரி என்கிட்ட வந்து கேட்கிறவர்களுக்கு மிக தெளிவாக என்னுடைய பரமானுபூதியை விளக்கி அதனுடைய சத்தியத்தை காட்டி அந்த அனுபூதியை உங்களுக்கு அளிப்பதற்கான சகல விதமான தேவையான மாடல்ஸும் அதை ஃபோக்கஸ்டு மாடலா பில்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படித்தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐல நித்யானந்தரை கேளுங்கள் நுண்ணறிவு செயலியில் ஞான கற்பை காப்பாற்றுகின்றோம், கடைபிடிக்கின்றோம். சம்பிரதாய பேதங்கள் நம்முடைய பலவீனம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. கண்டன மண்டனங்கள் நம்முடைய பலவீனம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. சனாதன இந்து தர்மத்தை அரசியலுக்காக உபயோகிக்கின்ற அல்லது ஏதோ ஒரு சமூக புரட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உபயோகிக்கின்ற அல்லது பணத்திற்காக வியாபார நோக்கத்திற்காக உபயோகிக்கின்றவர்கள் இந்த கண்டன மண்டனத்தை மறுத்து போலி சமன்வயத்தை நிறுவ முயற்சிப்பதும் தவறு. ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா இந்த கண்டன மண்டன சாஸ்திரத்தின் ஞானத்தினால் நம்முடைய சாதகர்கள் ஆழ்ந்து சென்று அந்தந்த சம்பிரதாயத்திலேயே பரமானுபூதியை அடைந்திருக்கின்றார்கள். அந்தந்த சம்பிரதாயம் என்ன அனுபூதியை உறுதியளிக்கின்றதோ, எந்த அனுபூதியை இறுதியாக உறுதியாக அந்தந்த சம்பிரதாயங்கள் காட்டுகின்றதோ சொல்லுகின்றதோ அதை அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் என்ன சொல்றேன், அந்தந்த சம்பிரதாயங்கள் அவரவர்கள் காட்டுகின்ற குறிக்கோளை அவரவர்கள் காட்டுகின்ற பாதை மூலமாக சத்தியம் என்று நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால அந்தந்த சம்பிரதாயத்தவர்கள் அதில் செல்வதற்கு பயணிப்பதற்கு உதவுவதற்காகத்தான் மல்டிபிள் ஃபோக்கஸ் மாடல்ஸை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் சில இம்மெச்சூர்டான கேள்விகள். ஏன் தங்கம் போட்டிருக்கீங்க? ஐயா திரும்ப திரும்ப சொல்றேங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பல முறை பதில் கொடுத்துட்டேன். இன்னொரு தரமும் சொல்றேன், நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் ஐயா. நல்லா கேட்டுக்கோங்க. ஏழை மக்கள் அணிவது பித்தளை நகைகள், செம்பு நகைகள். கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் அவங்க அணிவது வெள்ளி நகைகள். மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் அணிவது தங்க நகைகள். ரொம்ப பணக்காரர்கள் அணிவதுதான் இந்த வைரம், வைடூரியம், மரகதம், மிகப்பெரிய மரகதங்கள், ரொம்ப கிடைத்தற்கரிய மணிகள். மிகப்பெரிய பணக்காரர்கள் விரும்பி அணிவது அது வைரம், வைடூரியம், மரகதம் மாதிரி. பரமசிவன் அணிவது ருத்ராட்சம். அப்பா ஏய்யா பரமசிவன் அணியும் ருத்ராட்சத்துக்கு இணையா வேறொரு பொருளை பாக்குறீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. இது தங்கம் தங்கம்னு பாக்குறவங்களா நான் நினைக்கிறேன், பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு பீட்சா வந்தப்புறம் பீட்சாவை சாப்பிடுவீங்களா, அது வந்திருக்கிற பாக்ஸை சாப்பிடுவீங்களா? பீட்சா வந்திருக்குன்னு பாப்பீங்களா இல்ல பாக்ஸ் வந்திருக்குன்னு பாப்பீங்களா?
பீட்சா தான்ப்பா கான்டென்ட், பாக்ஸ் ஜஸ்ட் கண்டெய்னர்ப்பா. இங்க நான் போட்டிருக்கிறத பாருப்பா, ருத்ராட்சம் தான்ப்பா கான்டென்ட். தங்கம் கண்டெய்னர்ப்பா, அதை கோக்கிறதுக்கு ஏதாவது வேணுமில்ல. ருத்ராட்சத்தின் மரியாதையை காட்ட அந்த கண்டெய்னரா தங்கத்தை யூஸ் பண்றோம்ப்பா. இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, இதுல எது தங்கம் எது தங்கம் இல்லைன்னா நான் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணுதான் பார்ப்பேன், அந்த ருத்ராட்சம் சுத்தமான ஒரிஜினல் ருத்ராட்சமா. இதுல பெரும்பான்மையான ருத்ராட்சங்கள் என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்தது, அது மாறிடாம இருக்கணும், அவ்வளவு மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவர்கள் கொடுத்ததுங்கிறதுனால அந்த ஆசி, அந்த சக்தி, அந்த சென்டிமெண்ட், சாக்ரெட் சென்டிமெண்ட் அதோட அசோசியேட் ஆயிருக்கிறதா அதே ருத்ராட்சம் தான் இருக்கா, இவங்க மாலை கோக்கும் போது அதை மாத்திராம இருக்காங்களா, அவ்வளவு மட்டும்தான் நான் பார்ப்பனே தவிர இதுல எது தங்கம் எது வெள்ளி அது என்ன மெட்டல் அதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாதுப்பா. அதனால கண்டெய்னரை பார்க்கறத விட்டுட்டு கான்டென்ட்டை பாருங்கப்பா. அட்டை பெட்டியை திம்பிங்களா, பீட்சாவை சாப்பிடுங்கப்பா. நான் போட்டிருக்கிறது ருத்ராட்சம் அப்பா. ஒருத்தர் கேட்கிற ரொம்ப ஜாலியா தான் கேட்கிறாரு, சாமி நீங்க சொன்ன பிறகு நான் பரமசிவன் தான் ஆழமா நம்ப ஆரம்பிக்கிறேன், ஸ்ரத்தையோடு தியானம் பண்றேன், சில நேரத்துல அப்படித்தான் நினைக்கிறேன், ஆனா என் பொஞ்சாந்தியை பார்த்தா மட்டும் நான் ஒரு நாய்க்கும் கீழே இருக்கிற மாதிரி தெரியுது சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, யமன் முன்னாடி வரும் பொழுது, யமானே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நாம பரமசிவ ஸ்வரூப நிலையிலேயே இருக்கிறதுக்கான ட்ரெயினிங் தான். மனைவியை பார்த்தும் நாம பரமசிவன் அப்படிங்கிற அந்த நிலையை, தன்னுடைய சுபாவத்தை, ஸ்வரூபத்தை மறக்காமல் அதிலிருந்து பிழறாமல் இருப்பதற்கான ட்ரெயினிங்கய்யா. அதனால பெருமான் தானே எல்லாரோடையும் இருந்து தனிப்பட்ட விதத்துல கேர் எடுக்க முடியாது, பார்த்துக்க முடியாதுங்கிறதுனாலதான் தாயை உருவாக்கி அனுப்பினார். அதே பெருமான் தானே உடன் இருந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மனைவியை உருவாக்கி அனுப்பினார். அதனால மனைவியின் முன்பும் தன்னிலை தாழாமல் தன் சொரூபத்து நிலையில் இருந்து பிழறாமல் இருப்பதுதான் உங்களுக்கான ட்ரெயினிங்கய்யா. இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப யமானே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நாம பரமசிவ பரம்பொருளின் வடிவம்தான், நம் உயிர்ப்பு பரமசிவ பரம்பொருள் தான் அப்படிங்கிறது மறக்காது தன் ஸ்வரூப நிலையிலிருந்து பிழற மாட்டீர்கள். அதனால ட்ரைனிங் நல்லா எடுத்துக்கோங்க. யமன் வரும்போது அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஒரு சின்ன கதை. கணவர் குடிகாரர், தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரே கலாட்டா பண்றார். மனைவிக்கு இவர் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு ஒரு நாள் அவர் குடிச்சிட்டு டாஸ்மாக் கடையில இருந்து வெளியில வரும்பொழுது இந்த அம்மா பேய் வேஷம் போட்டுட்டு அங்கிருந்து போன்னு கத்துது இருட்டுல. அவர் எப்படியும் பயந்துருவாரு. அப்போ அந்த பயத்தினால மறுநாள்ல இருந்து ராத்திரி இருட்டி தனியா வரதை தவிர்க்கிறதுக்காக குடிக்கிறத விட்டுருவார்னு பிளான் பண்ணிட்டு அந்த அம்மா பேய் வேஷம் போட்டு அவர் வெளியில வரும்போது போய் கபான்னு கத்துது. அவரு தோள் மேல கை போட்டே, கவலைப்படாத, விடு விடு, உன் தங்கச்சி கூட தான் நான் குடுத்தனமே பண்ணிட்டு இருக்கிறேன், வா வீட்டு வரைக்கும் விட்டு வா அப்படின்ட்டு தோள் மேல கை போட்டு கூட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது?
அதனால சில நேரத்துல மனைவி முன்பும் தன்னிலை தாழாமல் தன்னுடைய பரமசிவ ஸ்வரூபம் மறக்காமல் ஸ்திரமாக இருப்பது எதிர்காலத்திலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னிலை தாழாமல் இருப்பதற்கான அருமையான பயிற்சியாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு, உங்கள் பயிற்சிக்காகவேதான் பரம்பொருள் மனைவியை அனுப்பியிருக்கின்றார் என்பதையும் தெரிந்து கொண்டு பயிற்சியை செய்யுங்கள். இன்னொரு கேள்வி, சுவாமிஜியை யார் வழிநடத்துகிறார்கள்? ஒரு நாட்டை நடத்தும் போது முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் யார் அவருக்கு உதவுகிறார்கள்? அவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கிறார்? ஆஹா ஐயா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் பரமசிவ பரம்பொருளே செதுக்கியது. அவரே வடிவமைக்கின்றது, அவரே வடிவமைக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தொடர்ந்து பல தரப்புகளிலிருந்தும், எதிரிகள் தரப்பிலிருந்தும் சரி, அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், இவங்க தரப்புல இருந்து, இரு தரப்பிலிருந்தும், பல தரப்பிலிருந்தும் வருகின்ற கேள்வி, இவருக்கு எப்படி இவ்வளவு சட்ட அறிவு இருக்கு? இவ்வளத்தையும் எப்படி டீல் பண்றார்? இவருக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்கோ? திரும்ப சொல்றேங்க, நமக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு. பாத்துக்கோங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு. பரமசிவ பரம்பொருளும் தாயாரும் பராசக்தியும் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதனால நீங்க எவ்வளவு தேடினாலும் அவரை தவிர வேற யாருமே இல்லை. இதை எத்தனை தரம் வேண்டுமானாலும் நான் சொல்ல முடியும், காட்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கோவில்ல இந்த சினிமாலெல்லாம் காட்டுவீங்களே எப்பவுமே ஜோக்கரா, சுண்டலுக்கும் வெண்பொங்கல் புளியோதரைக்கும் ராமகிருஷ்ணா கோயிந்தான்னு கோயில உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த கேரக்டர், நான் ஜஸ்ட் அந்த அளவு கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் தாங்கய்யா. அவ்வளவுதான் என் ஒர்த்துங்கய்யா. அண்ணாமலையார் கோயில ஏதோ புளியோதரை, சுண்டல், வெண்பொங்கல் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றதுக்காக அங்க உட்காந்துட்டு ஏதோ சிவாராமான்னு அங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா நம்ம ஒர்த்து. ஆனா என்ன, அவருடைய பெருங்கருணை பெருமான் நேரா வெறும் சுண்டல் வெண்பொங்கல் கொடுக்காம அவருடைய ஆசியையும் கொடுத்து தலை மேல கை வச்சுட்டார். அவ்வளவுதான். அவர் கடைக்கண் பட்டதனால் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவரே செய்கின்றார், அவரே செய்து கொள்ளுகின்றார். இப்ப என்ன நடக்கணுமோ அது நடக்கின்றது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. மற்றபடி எனக்கு பெரிய இந்த லீகல் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ற நாலேஜ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் இருக்கிற யாருமே எனக்கு துணையாவோ பலமாவோலாம் இல்லைங்கய்யா. என்னுடைய பலம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சு சிவசாயுஜ்யமா சமாதியில உட்கார்ந்து சிவபூஜை பண்ணிட்டு கைலாச நாடு சம்பந்தமான, சமூகம் சம்பந்தமான அல்லது சங்கம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் எடுத்துட்டு வந்தாலும் அதை எடுத்துட்டு போய் அவருடைய காலடியில வச்சுட்டு உட்காருவேன். அவர் தீர்வை காட்டுவார், அதை செய்யறேன். அவ்வளவுதான்.
அதை எப்படி செய்யறதுன்னு அவரே சொல்லிடுவார். அதனால அவரே நடத்துகின்றார். திரும்பவும் சொல்றேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு, பெருமானும் தாயாரும் பரமசிவ பரம்பொருளும் அன்னை பராசக்தியும் அவங்க தான் இருக்காங்க. இன்னொரு தடவை வேணா காமிக்கிறேன். பின்னும் அவர்கள்தான் இருக்கிறார்கள், முன்னும் அவர்கள்தான் இருக்கிறார்கள். வலமும் அவரே, இடமும் அவரே, எல்லா திசையிலும் அவரே இருந்து அவரே நடத்தி கொள்ளுகின்றார். இதுதான் உண்மை. நீங்க எத்தனை விதத்துல கேள்வி கேட்டாலும் இதுதான் விடை. ஏன்னா இதுதான் சத்தியம். சத்தியத்தை என்னால மாற்ற முடியாதுங்கய்யா. சத்தியத்தை மாற்ற முடியாது, அப்படியே தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு கேள்வி, சுவாமிஜி எப்படி இப்படி ஃப்ளூயண்டா நைஸா தமிழ் பேசுறீங்க, அதுவும் சங்கத்தமிழ் எல்லாம் பேசுறீங்களே? ஐயா, தமிழ்நாடு விட்டு வந்துதான் பல வருஷம் ஆச்சுங்கய்யா. ஆனா தமிழ் எப்பவும் நமக்குள்ளதாங்க இருக்கு. நான் தமிழ்நாட்டை விட்டு வந்து பல வருஷம் ஆச்சுங்கய்யா. ஆனால் தமிழோ தமிழ்நாடோ என்னை விட்டு போகலைங்கய்யா. தமிழெல்லாம் சரியான ஃப்ளோல தாங்க இருக்கு. இன்னும் சில பேர் சக்சஸ்க்கு என்ன காரணம் நல்லா புரிஞ்சு, விவேகானந்தர் சொல்வாரு, ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு, எப்படி அந்த சிப்பி ஒரு துளியை உள்ளெடுத்துக் கொண்டு அதை முத்தாக மாற்றுகிறதோ அது மாதிரி ஒரு சத்தியத்தை உள்வாங்கி அதை வாழ்க்கையாக மாற்று. மற்றது எல்லாம் தானாக அமைந்துவிடும். பரமசிவ பரம்பொருள் என்னுடைய குருவாக அருணகிரி யோகீஸ்வரர் அண்ணாமலையானே அருணகிரி யோகீஸ்வரராக வந்து எனக்கு அருள் செய்த பொழுது அவர் அளித்த ஒரு சத்தியம், பரமாத்வைத சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டேன். அதை என் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டேன். எல்லாமே சரியா அமைஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி சரியா நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதாங்க. அதனால ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள், அதை உங்க வாழ்க்கையா மாத்துங்க. முடிஞ்சு போச்சு. நல்லது. இப்போ அறிமுகத்திற்குள் நுழைவோம். பரமசிவ பரம்பொருள் தன்னுடைய முழுமை தன்மையாக தன்னுடைய முழுமையையும் தன்னுடைய எல்லா பரிமாணங்களையும் அதன் முழுமையையும் வெளிப்படுத்தியதுதான் முருகப்பெருமான், சுப்பிரமணிய கடவுள், கந்தக் கடவுள். அவரை அனுபூதியாய் எப்படி அடைவது, நம் தினசரி வாழ்க்கையில் அனுபவமாக எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த 6 நாட்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அனுபூதியை இடையிடையில் விளக்குச் சொல்வதற்காக உபயோகப்படுத்தப் போகின்றேன். ஆனா உண்மையில என்ன பண்ண போறேன்னா, சுப்பிரமணிய பக்தி, சுப்பிரமணிய ஞானம், சுப்பிரமணிய விஞ்ஞானம், இந்த 3ஐயும் தான் இந்த 6 நாட்கள் சத்சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அளிக்கப் போகின்றேன். அதனால ஆழ்ந்து ஒரு நாளையும்
மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளை மட்டுமில்லாமல் ஒரு சத்சங்கத்தினுடைய ஒரே ஒரு கருத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வார்த்தையையும் மிஸ் பண்ணிடாம ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 6 நாள் சத்சங்கமும் உங்களுக்கு அனுபூதியா மாறுறதுக்கான ஒரு சில அறிமுக கருத்துக்களை சொல்லிவிடுகின்றேன். அறிமுக சத்தியங்கள். முதல்ல இந்த 6 நாளும் எந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக்கும் பண்ணாம டிராப் பண்ணிடுங்க. அதாவது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது, பழித்துக் கொள்வது, உங்களை நீங்களே எதிர்ப்பது, அதாவது உங்களுக்கு நீங்களே தொடர்ந்து செல்ஃப் நெகட்டிவ் டாக் பண்றீங்க பாருங்க. இது நடக்காது, நான் தொட்டா உருப்படாது, இது என்ன ஆக போகுது, இது இப்படித்தான் போயிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணாலும் இப்படித்தான் ஆகுது. இந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக்க 6 நாட்களும் ஒதுக்கி விடுங்கள். உடனே கேட்காதீங்க, அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாமா சாமி? இப்ப நான் மொத்தமா வாழ்க்கை முழுவதும் ஒதுக்குங்கன்னு சொன்னா பண்ண மாட்டீங்க. ஓ அதெல்லாம் கஷ்டம், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்படி முடியாதுன்னு அதை இன்னொரு செல்ஃப் நெகட்டிவ் டாக்க உருவாக்குவீங்க. அதனால இந்த 6 நாட்கள் முதல்ல முயற்சி பண்ணுங்க. இந்த 6 நாட்கள் ஒதுக்கி வைங்க. அதுக்கு மேல நடக்கிறது அப்புறம் பேசிக்கலாம். வாழ்க்கை எனும் பெருங்காட்டை பாதுகாப்பாய் கடப்பதற்கு, அடைய வேண்டிய இடத்தை சென்று அடைவதற்கு ஒரு தீப்பந்தம், லாந்தர் விளக்கு தான் கொடுக்க முடியும். அதனால அதை பிடிச்சிட்டு தெரிகின்ற 10 அடியை தாண்டி தாண்டி நடக்க 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 சென்றடைவீர்கள். அப்படித்தான் ஆன்மீக பயணம் துவங்க வேண்டும். அப்படி துவங்கித்தான் வெற்றி அடையும். அதனால இந்த 6 நாள் செல்ஃப் நெகட்டிவ் டாக்ஸ், வேர்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறத முழுமையாக ஒதுக்கி விடுங்கள். இது முதல். இரண்டாவது, இந்த 6 நாள் சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு, வியாபாரமாகட்டும், உறவுகளாகட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும், ஒன்றும் ஒரு சின்ன ஒரு யோகா பண்ற விஷயம். காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் யோகா பண்ணணும். இந்த ஒரே ஒரு கருத்து, இத பண்ணலாமான்னு சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா பேய் மாதிரி உங்களுடைய சுயமறுப்பு, சுய வெறுப்பு, சுய சந்தேகம் சகல விதமானது ஐயோ அப்படியெல்லாம் பண்ணா. சில நேரத்துல எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். பாத்தியா, அவன் தொடர்ந்து ஜிம் பண்ணி ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்பா, ஜிம்ல தப்பு பண்ணி எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செத்தவங்க மொத்தமா 10 பேர் இருப்பாங்க. அதனால நியூஸுக்கு வருது. ஜிம்முக்கே போகாம, உடல் நலத்தையே மெயின்டைன் பண்ணாம தொடர்ந்து தினம் லட்சக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்கான்பா. அது நியூஸ்ல வராது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் உங்களை ஜிம்முக்கு கூட போக சொல்லல, யோகா தான் பண்ண சொல்றேன். ஆனா உங்க மனம் பாத்தீங்கன்னா இந்த சுய சந்தேகம், சுயமறுப்பு, சுய வெறுப்பு பேய் மாதிரி பிடிச்சிட்டு சகலவிதமான பர்வர்ஷன்ஸையும் கொண்டு வந்து, அது மட்டும் இல்ல, இந்த ஒரு சின்ன யோகா பண்ற விவகாரத்தை கூட இப்ப என்ன பண்ண போறோம், காலையில எந்திரிச்சு யோகா எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் ரொம்ப நாள் வாழ்ந்து மட்டும் என்ன பண்ணிட போறோம், சாதிச்சிட போறோம். இது ஏதோ கியூட்டா நினைக்கிறது. அப்ப சீக்கிரம் செத்து தொலை, யார் வேணாங்கிறது? அட்லீஸ்ட் வில் எழுதி வச்சிரு, இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு எப்படி நான் உடம்ப மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனால
ரொம்ப நாள் வண்டி ஓடாது அப்படின்னு அந்த முடிவுக்காவது வா. அதுவும் வரமாட்டோம். அதாவது அந்த அளவுக்கு சாவை நேரடியா பார்க்கறதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. ஒரு விதமான மாயை கிரீட்லயே தொங்கிட்டு இருக்கிறது. எப்படியோ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாரு. அப்படியே ஒரு பறக்கிற குதிரையில ஒரு இளவரசன் வந்து அப்படியே நம்மளை தூக்கி அந்த பறக்கிற குதிரையில வச்சுக்கிட்டு பறந்து போயிருவாரு. அந்த லோகத்துல அந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும். ஜாலியா இருக்கலாம், ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழலாம் அப்படின்னு லூசுத்தனமா இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து செத்து போயிடுறது. இல்லாமல் நீங்கள்தான் உங்களை உயர்த்த வேண்டும். நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார். நம்ம சனாதன இந்து தர்மத்துல எந்த அளவுக்கு நாம சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் யோகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம்னா இன்னமும் பல மடங்கு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி எந்த நோக்கத்தோடு இந்த சனாதன இந்து தர்மத்தை உலகத்திற்கு அளித்தார்களோ அவர்களுடைய நோக்கத்தை நாம் மிக உயர்ந்த நிலையில் பூர்த்தி செய்திருப்போம். அதனால as a கல்ச்சரா நாம நம்மை பற்றிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்றது. ரொம்ப ஸ்ரத்தையோடு அந்தந்த சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்ற ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் கூட அவங்க சம்பிரதாயத்திலேயே இருக்கின்ற யோகபாதத்தை மட்டும் ஏனோ மறுத்து விடுகிறார். சந்தியாவந்தனம் கூட பண்ணிடுவாங்க. அது அந்தந்த சம்பிரதாயத்தின்படி ஸ்மார்த்த சம்பிரதாயம்னா ஸ்மார்த்த சந்தியா, சைவ சம்பிரதாயம்னா சைவ சந்தியா, வைணவ சம்பிரதாயத்தில் அவர்களுடைய சந்தியா அதெல்லாம் கூட பண்ணிடுவார்கள். பூஜையெல்லாம் கூட பண்ணிடுவார்கள். மணிக்கணக்கா நடந்து கோவிலுக்கு போய் கோவிலை கூட சுற்றி விடுவார்கள். ஆனா உடல் வளைத்து யோகம் செய்வதற்கு யோகா பண்றதுக்கு மட்டும் அவ்வளவு போஸ்ட்போன் பண்ணுவார். இதுலயே எல்லாம் போதுமே அப்படின்னு இல்லை. வெறும் நடைப்பயிற்சியினால் மட்டும் எல்லாவற்றையும் நிகழ்த்திவிட முடியாது. இல்ல எங்க அப்பாலாம் எங்க தாத்தாலாம் வெறும் கோயிலுக்கு நடந்து போயிட்டு வருவார், அவ்வளவுதானே. அவர்லாம் 100 வயசு வாழ்ந்தாரே. அப்பா அவங்க சாப்பிட்ட உணவு வேற. அவர்கள் உணவில் உயிர்கொல்லியான பூச்சி மருந்துகளோ அல்லது ரசாயன உரங்களோ இல்லை. அவர்கள் வீரியம் மிக்க உயிர்ப்பு சக்தி உடைய நல் சத்துணவை சாத்வீக உணவை உண்டார்கள். உங்க உணவு அப்படி இல்லை. எப்படிங்க கொட்டை இல்லாத திராட்சை வரும்? ஆல்டர்டு ஃபுட்டை, ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஃப்ரூட்ஸ், ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஃபுட்டு, உரம் போட்ட, ரசாயன உரங்கள் போட்ட உணவு, ரசாயன பூச்சி மருந்து, உயிர்கொல்லி பூச்சி மருந்துகள் அடித்து அதனால உருவான உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்க முன்னோர்களுடைய அதே உடல் நலத்தை எதிர்பார்க்கறீங்க? ஸோ அப்போ அதெல்லாம் டீடாக்ஸ் பண்றதுக்கு, உடம்ப சரி பண்றதுக்கு, தயார் பண்றதுக்கு நிச்சயமா யோகத்தை சேர்த்தாக வேண்டும். அதனாலதான் சொல்றேன், இந்த 6 நாட்களும் தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தவறாது யோகாசனம் செய்யுங்கள். உங்களுடைய இப்போ எந்த நாட்டில் நீங்க இருக்கீங்களோ, சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா சிங்கப்பூர் டைம் ஜோன்,
மலேசியாவில் இருக்கீங்க, மலேசியா டைம் ஜோன். இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியா டைம் ஜோன். உங்க டைம் ஜோனுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே யோகா வகுப்புகள் இலவசமாக நித்யானந்தா தொலைக்காட்சியில் நிகழ்த்தப்படுகின்றது. அதை நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா போதும். உங்களை அழகா கைட் பண்ணிடுவாங்க. யோகாச்சாரியார்கள் முறையா கத்து கொடுத்து உங்களை அழகா கைட் பண்ணி செய்ய வச்சிருவாங்க. தயவு செஞ்சு காலை பிரம்ம முகூர்த்த யோகத்தை இந்த 6 நாள் மட்டுமாவது செய்யுங்கள். சற்று ஸ்ரத்தையோடும் பொறுமையோடும் ஆழ்ந்து கேளுங்கள். நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் உங்களுடைய முதல் 1.5 மணி நேரம் உங்களுடைய முதல் முகூர்த்தம். இது நபருக்கு நபர் மாறுபடும். நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுடைய முதல் முகூர்த்தம் மாறுபடும். சில பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 8:09 உங்களுடைய முதல் முகூர்த்தம். சில பேர் 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 9:10 உங்களுடைய முதல் முகூர்த்தம். சில பேர் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 6:07 உங்களுடைய முதல் முகூர்த்தம். பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். யூசுவலா 4:30 to 6 காலையில. சில ஊர்கள்ல 4லிருந்து 5:30 அந்த சூரிய உதயத்தை சார்ந்து. சூரிய உதயத்திற்கு முன்பான 1.5 மணி நேரம் தான் பிரபஞ்சத்தின் பிரம்ம முகூர்த்தம். நீங்க இருக்கிற இடத்துல பிரம்ம முகூர்த்தம் எதுன்னா சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முன்பாக. உங்களுடைய முதல் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தமும் ஒன்றாக இருப்பது உத்தமோத்தமம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுடைய முதல் முகூர்த்தத்தை பிரம்ம முகூர்த்தத்தோடு இணையுங்கள். உடனடியா முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப மணி 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருந்தா அதை மெதுவா 5:30 ஆக்கி, 5:30 5 ஆக்கி, 5 4:30 ஆக்கி, 4:30 4 ஆக்கி, ஒரு 6 மாதம் இதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்தா கூட தப்பு இல்லை. உங்களுடைய முதல் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தமும் ஒன்றாகி விட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் யோகமும் தியானமும் பூஜையும். இந்த 6 நாள், அடுத்த 6 நாள் தயவு செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்திலே யோகம் தியானம் பூஜை இதை செய்வோம். கட்டாயமா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல யாரும் வேலைக்கு போறவங்க கிடையாது. இது அது அப்படின்னு காரணங்கள்லாம் சொல்லாதீங்க. இந்த ஒரு 6 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் யோகம் தியானம் பூஜை அப்படிங்கிற தெளிந்த முடிவிற்கு வாருங்கள். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்களுடைய நாள் முழுமையையும் நான் கேட்கவில்லை. நீங்கள் உறங்கப் போகின்ற அந்த நேரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கள். பரமசிவ அனுபூதியை, சுப்பிரமணிய அனுபூதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், உறுதி கொடுக்கிறேன். தூக்கத்தை நிறுத்த சொல்லல. தூங்கும் பொழுது, தூக்கத்தில் தூக்க நிலைக்குள் விழும் பொழுது ஆழ்ந்த விழிப்போடும் தெளிவோடும், அதாவது உறக்கத்தை பற்றி புரிந்து கொள்ளும் அந்த நிலையில நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடவில்லை, சூனியத்தில் ஆழ்ந்து விடவில்லை. ஒரு உலகத்தையே உருவாக்கி அதை பாப்புலேட் பண்ணி சூழ்நிலைகளை உருவாக்கி
அதை எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய விளையாட்டை நடத்துகின்ற, கனவு என்கின்ற ஒரு மிகப்பெரிய விளையாட்டை நடத்துகின்ற சக்தி மண்டலத்திற்குள் நீங்கள் செல்லுகின்றீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை புதுமையாக உருவாக்கிக் கொண்டு ஒரு உலகத்தையே உருவாக்கி, அந்த உலகத்தில் பல்வேறு நபர்களை உருவாக்கி, சூழ்நிலைகளை உருவாக்கி, உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அவைகளை மாற்றி ஒரு அழகில்லா விளையாட்டை நீங்களே செய்து பார்த்து கொள்ளுகின்ற ஒரு சக்தி செறிந்த, சக்தி வாய்ந்த ஒரு சக்தி மண்டலத்திற்குள் நீங்கள் நுழைகின்றீர்கள் அப்படிங்கிற தெளிவோடு நுழையுங்கள். நான் இப்ப சொல்றது ஏதோ ஒரு தத்துவமோ கதையோ கட்டுக்கதையோ மாயக்கதையோ இல்ல. எளிமையான சத்தியத்தை நேரடியா உங்களுக்கு புரிகிற மாதிரி, இதுவரைக்கும் நீங்கள் சிந்திக்காத கோணத்திலிருந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகின்றேன். ஒரு இரவிலே இந்த சிறு மூளைக்குள் ஒரு உலகத்தையே உருவாக்கி, தன்னையும் ஆக்கி, உலகையும் ஆக்கி, உலகில் இருக்கும் மனிதர்களையும் ஆக்கி, சூழ்நிலைகளை உருவாக்கி, அவைகளுக்கு நடுவிலே ஒரு விளையாட்டை நடத்துகின்ற ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கின்றதென்றால் சற்றே நீங்கள் யோசிக்க வேண்டும். அதே சக்தியைத்தான் சற்று அதிகமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையாகவும் நீங்கள் உபயோகப்படுத்தி உருவாக்கி விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். கனவு புரிந்தால் நனவு புரியும். தூக்கம் அறிந்தால் ஞானம் மலரும். கனவிலே நீங்கள் நடத்தும் விளையாட்டைத்தான் சற்று உயர் உணர்வு நிலையிலே நனவாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது எப்ப புரியும்னா, கனவிற்குள் உயிர்ப்போடு கான்ஷியஸா கனவிற்குள் நுழைந்தால், ஆழ்ந்த உறக்கத்திற்குள் நுழைந்தால், நனவும் உங்கள் விளையாட்டிலோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிறது புரிய துவங்கும். பார்ப்பானும் பார்க்கப்படுவதும் ஒன்றே. உங்களுக்கு வாழ்க்கை நிகழவில்லை, நீங்களாகத்தான் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. Life is not happening to you. Life is happening as you. உங்களுக்கு வாழ்க்கை நிகழவில்லை, நீங்கள்தான் வாழ்க்கையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு ஆழமான பரம சத்தியம், எளிமையான சத்தியம். இது கனவிலே ஆழமாக புரிந்துவிடும். இந்த சத்தியம் கனவுல கிளிக் ஆச்சுன்னா நனவிலும் பார்க்க துவங்கி விடுவீர்கள். நீங்கள் பயத்தை வெளிப்படுத்த துவங்கினால் சுற்றி இருக்கிற எல்லாமே பயமுறுத்துற மாதிரி நிகழ்வுகளாவே நடக்கும். நீங்கள் அமைதியை வெளிப்படுத்தினா சுற்றி இருக்கிறது எல்லாமே அமைதியை வெளிப்படுத்தும். நீங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினா சுற்றி இருக்கிறது எல்லாமே ஆனந்தத்தை வெளிப்படுத்தும்.
வாழ்க்கை உங்களுக்கு நிகழவில்லை, நீங்கள்தான் வாழ்க்கையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு ஞான பேராண்மைங்கய்யா. இந்த தெளிவு ஞான பேராண்மை, கான்ஷியஸ் சாவரனிட்டி. பத்து பிள்ளை பெத்துறவங்க எல்லாம் ஆண்மைன்ற அர்த்தம் கிடையாது. இந்த ஞான பேராண்மையே நிஜமான ஆண்மை. இப்ப 10 பிள்ளை பெக்கிற ஆண்மையும் இல்லாம தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்துருச்சு. அது அப்புறம் பார்ப்போம். அதை நம்ம இப்ப தொட வேண்டாம். அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் எந்த பெரிய கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப எளிமையா உங்களால முருகனுடைய இந்த பெருங்குணம், முருகனுடைய பல்வேறு சத்குணங்களிலே ஒன்று இந்த ஞான பேராண்மை, அதை அடைந்து விட முடியும். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை தூங்கும் பொழுது, அதாவது படுக்கையில சாயும் பொழுது, ஆஹா, நான் இப்போ ஒரு புது உலகத்தை உருவாக்கி அதிலே மக்களை நிறைத்து பாப்புலேட் பண்ணி பயமோ ஆசையோ என்னென்ன மாதிரி உணர்வுகள் வேணுமோ இந்த நவரசங்களையும் ரசித்து ருசித்து விளையாடி பார்க்க போகின்றேன். இது மாதிரி ஒரு சக்தி செறிந்த ஒரு உணர்வு நிலைக்குள் நான் இப்பொழுது செல்லப் போகின்றேன் அப்படிங்கிற தெளிவோடு உறக்கத்திற்குள் சென்றீர்களானாலே உங்கள் உறக்கம் உங்களை ஞானியாக்கி ஜீவன் முக்தனாக்கிவிடும். இந்த 6 நாளும் இந்த தெளிவோடு உறக்கத்திற்குள் நுழைகின்ற, தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் அந்த நிலைக்குள், உணர்வு நிலைக்குள் செல்லுங்கள். இது கஷ்டமே இல்லை, இது கஷ்டம்னு சொல்றது உங்களுடைய இன்னொரு செல்ஃப் நெகட்டிவ் டாக். கஷ்டமானது எதையுமே உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா உங்கள் மீது ஒரு ஸ்ரத்தையோடு நேர்மையான காதல் உடையவங்க. நான் மிகுந்த ஸ்ரத்தையோடு கூடிய நேர்மையான காதல். நீங்க எந்த கஷ்டப்படுறதையும் துக்கப்படுறதையும் நான் விரும்ப மாட்டேன். நான் சேடிஸ்ட் இல்லைங்களா? உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன். மிகவும் சுலபமான, மிகவும் எளிமையான, மிகவும் நேர்மையான, நீங்கள் மறந்த சத்தியங்களைத்தான் உங்களுக்கு காட்டுவனே தவிர கஷ்டமானது எதையுமே சொல்ல மாட்டேன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. தன்னை இழந்த நலம், நான் அப்படிங்கிற என்னை இழந்த நலம்னு சொல்றார் அருணகிரி யோகி, அருணகிரிநாத பெருமான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ரொம்ப எளிமையா சொல்றேன். நீங்க அந்த தூங்குற அந்த உல்லாச நிராகுலத்துல, நிராகுலம்னா
ராகுலம்னா ஆசை, நிராகுலம்னா ஆசைகளை தாண்டிய ஒரு நிலை. கனவிற்குள் போகும் பொழுது மட்டும் நீங்க எப்படி நீங்களே உருவாக்கி இந்த மொத்த விளையாட்டையும் நடத்துறீங்கன்னு மட்டும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிராகுலமான யோக இத சல்லாப வினோத நிலை, எல்லாம் அற எனை இழந்த நலம் என்று அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்ற இந்த கந்தர் அனுபூதி சத்தியத்தை அனுபவமாக காண்பீர்கள். இந்த 6 நாள் மட்டும். ராத்திரி உறங்கும் பொழுது உல்லாச நிராகுல யோக இதச் சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற எனை இழந்த நலம். நாம எல்லாம் நினைக்கிறோம் என்னை இழந்த நிலை ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஐயோ ஐயோ அப்படின்னு அதை பார்த்து பயப்படுறோம். ஆனா அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாரு? என்னை இழந்த நலம் அப்படிங்கிறார். நீங்க எதை உருவாக்கி 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 காப்பாற்றி பிடிப்பதற்கு படாத பாடுபடுகின்றீர்களோ, அதை இழந்து நிற்கின்ற அந்த இருப்பை நலம்னு சொல்றாருங்கய்யா. என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உண்மையில கந்தர் அனுபூதி முருகப்பெருமான் தனக்கு தானே பாடிக்கொண்டது, தன்னையே தானே பாடிக்கொண்டது. 6 நாட்களும் உறங்கும் பொழுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய உலகை உருவாக்குகின்ற அவேர்னஸ் இஸ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு உங்க அவேர்னஸ், உங்க கான்சியஸ்னஸ்ல இருந்துதான் ஒரு உலகத்தையே இப்ப உருவாக்கி ஆண்டு அனுபவித்து பட்டு அதை மீண்டும் உங்களுக்குள் அடக்கி கொண்டு விழிக்கப் போகின்றீர்கள். இப்பவும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பவும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கனவில் செய்வதைத்தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீக்வன்சில நனவுல செஞ்சிட்டு இருக்கீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை கொஞ்சம் உள்வாங்குங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் ஏதோ அப்படியே உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கு. எதிர்காலம் வருது, நிகழ்காலம் ஆகுது, கடந்த காலமாய் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள இந்த காலம் நித்தியமாக ஒரு 4 பரிமாணம், லென்த், பிரெத், டெப்த், டைம், ஸ்பேஸ், டைமென்ஷனா நிரந்தரமா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்க்கறீங்க. சில நேரத்துல கடந்த காலத்தோட நினைவுகளை பார்க்கறீங்க, ஆனா அதையும் நிகழ்காலத்துல தான் பார்க்கறீங்க. நீங்கள் கடந்த காலத்தை தொட்டதும் இல்லை, எதிர்காலத்தை தொட்டதும் இல்லை. நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்கிறீர்கள். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தில் தான் அனுபவிக்கின்றீர்கள்.
கடந்த காலத்தின் நினைவுகளையும் நிகழ்காலத்தில்தான் அனுபவிக்கின்றீர்கள். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கூட நிகழ்காலத்தில்தான் செய்கின்றீர்கள். அதனால் கடந்தது என்று நீங்கள் நினைப்பது கூட நிகழ்காலத்தில் நீங்கள் கட்டமைத்து பார்க்கின்ற ஒன்றே தவிர கடந்தது நிஜத்தில் நடந்தபடி நீங்கள் கடந்ததாக உணர்வதே இல்லை. அதனால நீங்கள் கடந்தது என்று நினைப்பது நிஜத்தில் நடந்தது அல்ல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நிஜத்துல நடந்த பல்வேறு நிகழ்வுகள்ல இருந்து 16 மில்லியன் நிகழ்வு நடந்திருக்குன்னா அதுல 5-10 மட்டும் எடுத்து வச்சு கடந்தது என்கின்ற பெயரால் நீங்கள் கட்டமைத்து பார்க்கின்றீர்களே தவிர கடந்தது என்று நீங்கள் நினைக்கின்ற உங்கள் கடந்த காலத்திற்கும் நடந்ததற்கும் சம்பந்தமே இல்லை என்பது சற்றே ஆராய்ச்சி செய்து விழிப்புணர்வோடு பார்த்தீர்களானால் புரியும். எத்தனை பேருக்கு இது புரியுது? நீங்க உங்களையே விமர்சனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வெளியில இருக்கவங்க யாராவது விமர்சனம் பண்ணா அது மட்டும்தான் கடந்ததில் முக்கியமானதாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கடந்ததாக உங்கள் நினைவிலே இருக்கும். நடந்தது பல கோடியாக இருந்தாலும் நீங்கள் விரும்புவதை மட்டும்தான் கடந்ததாக நீங்கள் கற்பனையில் வைத்துக் கொண்டு அந்த விரும்புவதாக நீங்கள் செலக்ட் பண்ண கடந்ததுகளை நடந்தது என்று நம்பிக்கொண்டு வாழ்க்கையிலே முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்ததும் நடந்ததும் ஒன்று அல்ல. கடந்தது என்று நீங்கள் நினைக்கின்ற ஒன்றும் நிஜத்தில் நடந்ததும் ஒன்று அல்ல என்று புரிவதுதான் கடந்த காலம் இறந்த காலம் என்கின்ற அனுபூதிக்குள் நீங்கள் செல்வதற்கான முதல் படி. கடந்தது இறந்தது, நடந்தது இறந்தது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கடந்தது என்று நீங்கள் நினைவில் வைத்திருப்பது ஒரு கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளவுதான். சத்தியம் கிடையாது. இது எத்தனை பேருக்கு புரியுது? கை உயர்த்துங்கள். ஏன்னா இந்த புரிதல் வாழ்க்கையின் முதல் பாடம். காலபைரவ பக்தர்கள், காலபைரவ பூஜை பண்றவங்க எல்லாரும் காலபைரவனின் இருப்பை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அனுபூதியிலே, கந்தர் அனுபூதியிலே பெருமான் சொல்றாரு, வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. என ஆண்ட இடம் தானோ, உங்களை எல்லாம் ஆளுகின்ற ஒரே இடம் நித்தியமாக எட்டர்னலா இருக்கிற இந்த மூமெண்ட் தான். கடந்தது என்று நீங்கள் சுமக்கிற ஒன்று நடந்தது அல்ல. நடந்ததோட கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடிட்டட் கிரியேட்டிவ். உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடிட் பண்ணி உருவாக்கிக்கிட்ட ஒரு சின்ன சினிமா தான் நீங்க கடந்ததுன்னு உங்க மூளையில சுமந்துட்டு இருக்கிறது.
பெரும்பாலானவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கடந்ததுன்னு நீங்க மூளையில சுமக்கிறது மலக்குடல்ல இருக்க வேண்டிய மனித சாணி. நீங்க உங்களை எப்பவும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணவர்களுடைய நினைவுகள் மட்டும்தான் நடந்ததிலே கடந்ததாக நீங்கள் எடுத்து பதிவை வைத்துக் கொண்டு தலையில் சுமந்து கொண்டிருப்பீர்கள். எதை கண்டு பயந்து நடுங்குகின்றீர்களோ, பயத்தை வெளிப்படுத்துகின்றீர்களோ, அதை சார்ந்த நினைவுகள் மட்டும்தான் கடந்தது என்கின்ற பெயராலே உங்கள் மூளையில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் நடந்ததன் துளி. அதுவும் நடந்ததன் எடிட்டட் பேக்ரவுண்ட் மியூசிக் சேஞ்ச் பண்ணி கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் ரியாலிட்டி கிடையாது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்ததுன்னு நீங்க தலைமையில தூக்கி வச்சிட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய். அது நடந்ததுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை சற்றே பொறுமையோடு பார்த்தீர்களானால் புரிந்துவிடும். கடந்ததை நீங்கள் அனுபவிப்பதே இல்லை. கடந்தது என்று நீங்கள் நினைவுகளை சுமந்து அனுபவிப்பது கூட நிகழ்காலத்தில்தான். எதிர்காலத்தை பற்றிய ஏக்கங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை நீங்கள் அனுபவிப்பது கூட நிகழ்காலத்தில்தான். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட் இதுதான் நித்தியம். நாளை உங்களுக்கு வந்தாலும் இந்த நித்தியத்தில்தான் அதை அனுபவிப்பீர்கள். 1000 ஆண்டுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்க நினைத்து பார்த்து அனுபவித்தாலும் இந்த நித்தியத்தில் தான் அனுபவிப்பீர்கள். இந்த நித்தியத்தை தாண்டி அனுபவம் ஒன்றும் கிடையாது, அனுபூதி ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையின் எல்லா அனுபூதியும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் என்கின்ற ஜீவன், நீ, அது, இது என்கின்ற இந்த உலகம், பரம் என்று நீங்கள் நினைக்கின்ற இறைவன், ஈஸ்வரன், ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், இந்த மூன்றையும் கூட இந்த நித்தியத்தில் இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபூதியாகவும் அனுபவமாகவும் உணர முடியும். அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் இப்ப நீங்க இருக்கிற இந்த நித்தியமான இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும்தான், எட்டர்னலான இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும்தான் நீங்க அனுபூதியா உணர முடியும். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை விட்டா உங்களுக்கு அனுபவமோ அனுபூதியோ வேற எந்த இடத்திலும் எதிலும் வர முடியாது. கடந்த காலத்துல வருமா வராது, எதிர்காலத்துல வருமா வராது. ஏன்னா கடந்த காலம் எதிர்காலமே நீங்க இப்ப இருக்கிற இந்த எட்டர்னல், இந்த நிகழ்காலத்தில் தான் அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால எந்த அனுபவமோ அனுபூதியோ வேண்டுமானாலும் இப்ப இருக்கின்ற இந்த காலத்தில் தான் நிகழும். இந்த ஃபோக்கல் பாயிண்ட் நீங்க ஒரு டெலஸ்கோப் மாதிரினா இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ளதான் எந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்க முடியும். கந்தர் அனுபூதியானாலும் சரி, சொந்த அனுபூதியானாலும் சரி, உங்களை கந்தலாக்கும் உலக அனுபவங்களானாலும் சரி, இப்ப இருக்கிற இந்த எட்டர்னல் ஃபோக்கல் பாயிண்ட், உங்களுடைய இப்ப இருக்கிற
நித்தியமான நிரந்தரமான இந்த போக்கல் பாயிண்ட்ல தான் அனுபவிக்க முடியும். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகானே. வானத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, புனல் பார் கனல் மாருதத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, ஞானோதயத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, நான் மறைகளும் சொல்லுகின்ற பரமசத்தியங்களை அனுபவிக்கணும்னாலும் சரி, நான் அப்படிங்கிற தன் உணர்வை செல்ஃப அனுபவிக்கணும்னாலும் சரி, மனம்னு நீங்க நினைக்கிற இந்த மனம் மனத்தால் உருவாக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் எதுவானாலும் எதை அனுபவிக்கணும்னாலும் சரி, முருகப்பெருமான் பரம்பொருள் உங்களை ஆண்ட இடம், இந்த பரம்பொருளாவது இந்த நிரந்தரமாக இப்பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற இந்த போக்கல் பாயிண்ட் இங்கதான் அனுபவிக்க முடியும். வேற எங்கேயும் எந்த அனுபவமும் அனுபூதியும் சாத்தியம் இல்லை. இந்த 6 நாள் கந்த சஷ்டி விரதம் முடிஞ்ச உடனே கந்தர் அனுபூதி கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? அந்த அனுபூதியும் இப்ப இருக்கிற போக்கல் பாயிண்ட்ல தான் வரும். ஏன்னா இப்ப இருக்கிற போக்கல் பாயிண்டோட தான் நீங்க 6 நாள் கழிச்சியும் போக போறீங்க. 6 நாள் கழிச்சு நீங்க இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற போக்கல் பாயிண்ட் தான், இதே போக்கல் பாயிண்ட்ல தான் அது வந்து சேரும். 6 நாள் கழிச்சு வரும்னு இப்ப உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 6 நாள் கழிச்சு அது வரும்பொழுது இப்போ இருக்கிற போக்கல் பாயிண்ட்ல தான் வரும். அப்போ அடுத்த கந்த சஷ்டிக்கு ஒருவேளை வருமோன்னு உட்கார்ந்துருப்பீங்க. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ. இவை அனைத்தும் நிகழ்வது இப்போ உங்களுக்குள்ள இப்போ நீங்க இருக்கிற இந்த நித்தியமா எட்டர்னலா இருக்கிற இப்ப இருக்கிற இருப்பு, இப்பொழுது இருக்கின்ற இருப்பில்தான் மேலுலகங்கள்னு நீங்க சொல்ற வானோ புனல்வார் கனல் மாருதமோ, எங்கெங்கெல்லாம் இந்த பிராணன் இருக்கின்றதோ தண்ணீரை தாங்கிச் செல்லும், மேகங்களை சுமந்து செல்லும், அக்னியை ஏற்றுக்கொண்டு செல்லும் இந்த ஆகாயம் மாருதம் காற்று வாயுவோ, புனல் பார் கனல் மாருதம் 4 சொல்லிடுறாரு. வானோன்னு சொல்லும் பொழுது ஸ்பேஸ் சொல்லிடுறாரு. புனல்னா நீர், பார்னா பூமி எர்த், கனல்னா அக்னி, மாருதம்னா வாயு, பஞ்சபூதத்தையும் சொல்லிடுறாரு. வானோ புனல் பார் கனல் மாருதமோ, பஞ்சபூதமா இருக்கட்டும், இந்த நான்ற இப்போ நீங்க இருக்கிற இந்த நிகழ்வு நிலையில்தான் அனுபூதிய அடைய முடியும். ஞானோதயம் அதுவும் இப்பதான் அடைய முடியும். நவில் நான் மறை 4 மறைகளிலும் சொல்லப்படும் சத்தியங்கள் இப்பதான் அடைய முடியும். யானோ நான் என்கின்ற உணர்வு இப்பதான் அடைய முடியும். மனமோ இந்த மனத்தாலே நீங்கள் உருவாக்கி பார்க்கின்ற சகல விளையாட்டுக்கள், ஜீவ ஈஸ்வர ஜெகத், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் இப்பொழுது இந்த உணர்வு இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய போக்கல் பாயிண்ட் இதுல தான் அனுபவிக்க முடியும்.
வேறு ஒன்றையும் வேறு எதிலும் அனுபவித்தவர் இல்லை. பொருளாவது பரம்பொருளாவது சண்முகனே இந்த உணர் இந்த வினாடி இப்பொழுது உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்டா நீங்க எதை அனுபவிக்கிறீர்களோ அது சண்முகம்தான். இதுல மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். இது இல்லாமல் வேறு எங்கும் எந்த அனுபூதியும் யாருக்கும் நிகழாது. மேலுலக அனுபவம் வந்தா கூட இப்போ இருக்கிற இந்த நித்தியம் உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அந்த அனுபவம் வருங்கய்யா. கனவுலகம் வந்தாலும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் வரும். நனவுலகம் இப்ப இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் பரம்பொருளான சண்முகன். ஆழ்ந்து கேட்டா தெளிவா புரிஞ்சிடும். படிப்படியா உங்களை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வரேன், அனுபூதிக்குள்ள. மிஸ் பண்ணிட்டா கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல புரியாம தடுமாறிட்டா கவலைப்படாதீங்க. திடீர்னு ஒரு போன் அட்டன் பண்ண கால் போய் அட்டன் பண்ணி அதை இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. திரும்ப கேட்டு பாக்குறங்க. இப்ப புரியறத உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நான் பல விதத்திலையும் திரும்ப 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 வேறு வேறு வார்த்தைகளால சொல்லி உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வர போறேன். 6 நாளும் என் திருப்பணி இதுதான். உங்களுடைய அட்டென்ஷனை, ஃபோக்கஸ, அவேர்னஸ உங்க ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வர போறேன். நித்தியமாக நிரந்தரமாக உங்களுக்குள் இருக்கின்ற உங்க ஃபோக்கல் பாயிண்டான பொருளாவது சண்முகனே என்று அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்ற பரம்பொருளான சண்முகனுக்குள் எடுத்துட்டு வரப்போறேன். கடந்த காலம், எதிர்காலம் இதை ஒருவருமே அனுபவித்தது கிடையாது. நிகழ்காலத்தை மட்டும்தான் உலகத்தில் பிறக்கப் போகின்ற, பிறந்திருக்கின்ற நாம் எல்லோருமே அனுபவிக்கப் போகின்றோம். இதுதான் நம்முடைய அனுபவம். நிகழ்காலம் தவிர வேறு ஒன்றிலும் வேறு எதையும் அனுபவித்தவர் யாரும் இல்லை. கோல்டன் பாஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னாலும் அது நிகழ்கால நினைவாக இப்பொழுதுதான் அனுபவிக்கின்றீர்கள். எப்படி உங்களுடைய எதிர்காலம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க கிரியேட் பண்ண ஒண்ணும், அதே மாதிரிதான் உங்களுடைய கடந்த காலமும் கிரியேட்டிவா நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. கடந்த காலம் நடந்த காலம் கிடையாது. நடந்த காலத்திலிருந்து நீங்க சிலதை செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் செலக்ஷனா எப்படி, 1 கோடி நிகழ்வுகள்ல இருந்து ஒரு 10 செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் எடிட் பண்ணி மியூசிக் மாத்தி கேரக்டர்லாம் மாத்தி ரீக்ரியேட் பண்ணி டிஃபரண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு டிஃபரண்ட் இன்ட்ரோ கொடுத்து டிஃபரண்ட் கிளைமாக்ஸ் கொடுத்து அது என்ன டிஃபரண்ட் டைட்டில் கொடுத்து நீங்க வச்சிட்டு இருக்கிற மூவி தான் கடந்தது என்ற பெயராலே உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நினைவுகள், உங்கள் கடந்த காலம்.
மலக்குடலில் இருந்து வெளியேற வேண்டியதை மூளைக்குள் சுமந்து கொண்டு முட்டாள்தனமாக அதனால் பல்வேறு கஷ்டங்கள் பட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாது இதை சார்ந்து முடிவுகளை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மட்டும் சற்றே புரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இந்த விழிச்சுக்கிட்டீங்கன்னா அதாங்க என் மூணாவது கண்ணு. ஆஹா, அதானே இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் அகத்தியர் துவங்கி நீங்கள் வரை, அகத்தியர் துவங்கி உங்கள் அகத்துக்காரி வரை நிகழ்காலத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லா அனுபவமும் அனுபூதியும் நிகழ்கின்றது. கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ எந்த அனுபூதியையும் அனுபவத்தையும் அனுபவித்தவர்கள் யாரும் கிடையாது. அருணகிரிநாத பெருமானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, பாம்பன் குமரகுருபரதாச சுவாமிகளானாலும் சரி, உலகத்தில் வந்திருக்கின்ற வரப்போகின்ற சகல ஞானிகள், ஜீவன் முக்தர்கள், மனிதர்கள் சகலரும் இப்ப இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட் இதுல மட்டும்தான் எந்த அனுபவத்தையும் அனுபூதியையும் அடைய முடியும். இதை தாண்டி இதற்கு முந்தியோ இதற்கு பிந்தியோ எதுவும் அனுபவிக்கப்படுவதில்லை, அனுபூதியாய் உணரப்படுவதில்லை. அது எல்லாமே நினைவுகள். உங்கள் எதிர்காலம் அனைத்துமே கிரியேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் கடந்த காலமுமே கிரியேட்டட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எதிர்காலம் கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், கடந்த காலம் கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதானே தவிர இது ரெண்டுமே அனுபூதி கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வானோ புனல் பார் கனல் மாருதாமோ. புனல்னா நீர், பார்னா பூமி, எர்த் எலிமெண்ட், கனல்னா நெருப்பு எலிமெண்ட், மாருதம்னா வாயு எலிமெண்ட். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ என்லைட்டன்மெண்டோ நவில் நான் மறையோ நான் மறையும் சொல்லுகின்ற சத்தியங்களோ யானோ நான் நான் அப்படிங்கிற உணர்வோ மனமோ. மனம்னு நீங்க நினைக்கிற ஒண்ணு, இந்த மனத்தாலே நீங்க உருவாக்கி பார்க்கிற எல்லா விதமான ஃபியூச்சரை பத்திய கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், பாஸ்ட பத்திய கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த சகலமும் என்னை ஆண்ட இடம் தானோ. நான் நீங்க இப்ப இருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும்தான் எல்லா அனுபவமும் அனுபூதியும் நிகழ்கின்றது. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இப்ப கேட்டதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் கடன்னு ஒரு சின்ன பேப்பர் பேனா எடுத்து எழுதி பாக்குறீங்களா? இல்ல கமெண்ட்ல போட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, டைப் பண்ணி, அதாவது ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி இப்ப நிகழ்காலத்துல இதை பாருங்க. ஆஹா, இதுதானடா சத்தியம். வாழ்க்கையில எவ்வளவு நாள் வீணா போயிருச்சேடா, இந்த எளிமையான சத்தியம் புரியாம கண்ணை திறந்து பார்க்காம இவ்வளவு நாளா போயிருச்சா? எந்த அனுபூதியானாலும் எந்த அனுபவமானாலும்
சொந்த அனுபவமானாலும் சொந்த அனுபூதியானாலும் கந்த அனுபவமானாலும் கந்தர் அனுபூதியானாலும் அல்லது உங்களை கந்தலாக்கும் உலக அனுபவங்களானாலும் இந்த நிலையில்தான் நிகழும். இப்ப நீங்க நான் 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 இப்ப பிரசண்டா இருக்கீங்க இல்லையா, இந்த எட்டர்னல் பிரசன்ட், இந்த உணர்வு, இந்த நிகழ்காலம் இதுலதான் நடக்கும். எத்துணை உணவு, எத்துணை ருசியான, எத்துணை செலவு பண்ணி எப்பேற்பட்ட உணவை கொண்டு வந்தாலும் இந்த நாக்கால் தான் ருசிக்க முடியும், இந்த நாக்கால தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட காட்சிகள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்தாலும் சரி, இல்ல டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த கண்ணால தான் பார்க்க முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட இசையா இருந்தாலும் இந்த காதுகளால் தான் கேட்க முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட அனுபூதியாக இருந்தாலும், கந்தர் அனுபூதியாகட்டும், சொந்த அனுபூதியாகட்டும், கடந்த காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும், எதிர்காலமாகட்டும், எதுவானாலும் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அனுபவிக்க முடியும். அனுபூதியும் அனுபவமும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும்தான் நடக்கும். இதுக்கு வாங்க, மீதி எதுக்கும் வாழ்க்கையில எந்த வேல்யூவும் இல்ல, எந்த மதிப்பும் இல்ல அப்படிங்கறத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லாம் கற்பனை லோடு, கனவு லோடு, அவ்வளவுதானே தவிர அனுபவமும் அனுபூதியும் இப்ப இருக்கிற இந்த நிகழ்காலமான, இந்த நித்தியமான நிகழ்காலம் இதுலதான் நடக்கும். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ என்லைட்டன்மெண்டோ நவில் நான் மறையோ நான் மறைகளும் சொல்லுகின்ற பரமானுபவமோ யானோ நான் நான் என்று எப்போதும் எனக்குள் இருக்கும் என் ஸ்வ அனுபவமோ மனமோ மனம் காட்டுகின்ற சகல மாயாஜால லீலா வினோத உலகங்களோ இவை அனைத்தும் என்னை ஆண்ட இடம், எனக்கு அனுபூதியாய் வந்த இடம், தானாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த உணர்வு நிலைதான். இதில் பரம்பொருளாய் விளங்கும் சண்முகானே, பரம்பொருள் அனுபூதி இப்பதான் நடக்கும், இப்பொழுதில்தான் நடக்கும். கடந்த பொழுதிலும் நடக்காது, வரப்போகும் பொழுதிலும் நடக்காது, இப்பொழுதில் மட்டும்தான் நடக்கும். அப்பொழுதும் எப்பொழுதும் பொழுதை போக்கும் வீண் பொழுது, இப்பொழுதே பொழுது, இப்பொழுது விட்டு அப்பொழுதோ எப்பொழுதோ எப்பொழுதை நோக்கினாலும் வாழ்க்கை பழுதே. வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைபட்டு அழியத் தகுமோ தகுமோ. இந்த நினைவுகள், அந்த சுகங்கள், இந்த பந்தம், இந்த பொறுப்பு, என்னென்னவோ வளைபட்ட கை மாதொடு அப்படின்னு அவர் சொல்றது கடந்த காலம் பற்றிய கற்பனைகள். காமம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடந்த காலம் பற்றிய கற்பனைகளிலிருந்து தான் உங்களை ஈர்த்து ஈர்த்து இயங்க வைக்கும்.
மக்கள் எனும் தலை, இது எதிர்காலம் பற்றிய ஏக்கம். இந்த ரெண்டிலும் இந்த கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற இதத்தான் வளைபட்ட கைமாது மக்கள் எனும் தலைன்ற 2 வார்த்தையால பெருமான் சொல்றார், அருணகிரி நாத பெருமான். சுகத்தை கடந்த காலம் அப்படிங்கிறதே சுகத்தின் நினைவுகளால் உங்களை இப்பொழுதை மறக்கச் செய்கின்ற போதை. எதிர்காலம் அப்படிங்கிறதே ஒரு செக்யூரிட்டி, சேஃப்டி, உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற காரணத்தை காட்டி இப்பொழுதில் நீங்கள் வாழாமல் உங்களை இழுக்கின்ற மாயை. இந்த 2 தலைப்பட்டு அழிய தகுமோன்னு 2 தரம் புலம்புறாரு அருணகிரிநாத பெருமான். வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தோடு வேலவனே. இப்ப வாங்க, இப்பொழுது தவிர வேறு எப்பொழுதும் இல்லை. முப்பொழுது என்று ஒன்றே இல்லை, முப்பொழுதும் அனுபவமாய் அனுபூதியாய் வருவது இப்பொழுது மட்டுமே. அப்பொழுது என்று நீங்கள் நினைக்கின்ற மனமும் நினைவுகளும் கூட இப்பொழுதுதான் அனுபவிக்கப்படும். எப்பொழுது என்று நீங்கள் தேடுகின்ற எதிர்காலமும் இப்பொழுது மட்டும்தான் அனுபவிக்கப்படும். அந்த எதிர்காலமும் கூட இப்பொழுதாகத்தான் அனுபவிக்கப்பட முடியும். அதனால் அனுபூதியோ அனுபவமோ எது வேண்டுமானாலும் இப்பொழுதில்தான் நடக்கும். இப்பொழுதுக்கு வாருங்கள். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், கடந்த காலத்தை பற்றிய கற்பனைகள், இவைகள் வாழ்க்கை அல்ல, சாதாரண மன நினைவுகள். வாழ்க்கை இப்பொழுது மட்டும்தான். இப்பொழுதைக்கு இப்பொழுது வாருங்கள். இந்த சத்தியத்தை, இந்த சத்சங்கத்தை ஆழ்ந்து கேளுங்கள். மீண்டும் 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 கேளுங்கள். வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தோடு வேலவனே. அழியத்தகாது, அழியக்கூடாது. இப்பொழுது வாருங்கள். கந்தர் அனுபூதியும் அனுபவமும் மலரும். இந்த சத்சங்கத்தை ஓரிரு முறை கேளுங்கள். ஆழ்ந்து உள்வாங்குங்கள். இந்த சத்தியம் அனுபூதியாய் அனுபவமாய் உங்களுக்குள் மலரும். கந்தர் அனுபூதியும் அனுபவமும் உங்களுக்குள் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். கந்தக் கடவுள் பேரருள் புரிவானாக. கந்தக் கடவுள் நம் சொந்தக் கடவுள். எந்த கடவுளினும் அழைத்தவுடன் இறங்கி வரும் நம் சொந்தக் கடவுள் இங்கு மலர்ந்து நம் எல்லோருக்குள்ளும் கந்தர் அனுபூதியும் அனுபவமும் மலரச் செய்வாராக. ஓம் ஓம் ஓம். நித்யானந்தம்
Thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.